नमस्ते वासुदेवाय धन्वन्तराये अमृतकलशहस्ताय सर्वरोगनिवारणाय श्रीमहाविष्णवे नमः நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன்மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே பூட்டு போட்டு மூச்சு காற்றை அடைத்தவர் யாரும் இல்லை ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார் சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார் தாண்டவ கோனே தாண்டவ கோனே தன்னை அறிந்தார் வெற்றிகள் தானே நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே அண்ணி இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரலையா? இல்லம்மா. ரொம்ப வேதனையோட நரேனை பார்க்க போயிருந்தா, இன்னும் திரும்பி வரல. நீ வேணா ஃபோன் பண்ணி பாரு. வாங்க அண்ணி, இப்பதான் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். திருநீர் எடுத்துக்கங்க. ஏம்மா நரேன் என்னம்மா சொன்னாரு? அந்த பொண்ணுக்கு நினைவு திரும்பிடும்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க. ஆனா அவ உயிர் பழப்பாளான்னு உறுதியா யாராலையும் எதுவும் சொல்ல முடியல. நீங்க வெக்ஸ் ஆகாதீங்க அண்ணி, நம்பிக்கையா சொல்றேன். அந்த பொண்ணு பழையபடி நல்லா ஆயிடுவா. என் வார்த்தையை நம்புங்க. உன்னோட வார்த்தையும் நரேனோட வார்த்தையும் பலிக்கிற வரைக்கும் அங்க என் பையன் ஜெயில என்னென்ன கொடுமையை அனுபவிக்க போறானோ. நான் வரும்போது அவனை போய் பார்த்து பேசிட்டு தான் வரேன். அவன் கம்பியை பிடிச்சிட்டு நிக்கிறத பார்த்த போது எனக்கு அப்படியே உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. அண்ணி, ஏன் அண்ணி, பிரதாப்பா பார்க்க போறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன் இல்லையா? நீ கை குழந்தைக்காரி, நீ அந்த கொடுமையை பார்த்து கண்ணீர் விடணும். வேண்டாமா, அவனை நான் அப்படிப்பட்ட இடத்துல பாப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல தெரியுமா? உன்ன மாதிரி நரேன் மாதிரி மாமா மாதிரி அவனும் இந்த குடும்பத்துல இருந்து ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் நான் கனவு கண்டேன். பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ்ல பெரிய பெரிய ஸ்டேஜ்ல நின்னு நம்ம சாந்தி நிலையத்துக்காக அவார்ட்லாம் வாங்குவான்னு நினைச்சு. ஆனா இன்னைக்கு அந்த கம்பிக்கு பின்னாடி நிக்கிறத பாக்குற பாக்கியம் தான் எனக்கு கிடைச்சது. என்ன அண்ணி, இதோட எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி பேசுறீங்க? உங்க அத்தனை கனவும் கண்டிப்பா நிறைவேறும், அதுல சந்தேகமே இல்ல. மனசு விடாம தைரியமா இருங்க. அந்த தைரியம் எனக்கு இல்ல ரத்தி. கடைசி வரைக்கும் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆதரவு அவன் மட்டும்தான். ஆனா எனக்கு இல்லாத தைரியம் அவனுக்கு நிறைய இருந்துச்சு. அதனால்தான் ஜெயில என்கிட்ட என்ன பத்தி நினைச்சு இவ்வளவு கவலைப்படுறியம்மா, எனக்காக பொறுப்பேத்துக்கிட்டு தாத்தா அரெஸ்ட் ஆனாரே அப்ப நீ இவ்வளவு கவலைப்பட்டியான்னு கேட்ட. நிஜமாவே மாமா செஞ்சது
ரொம்ப பெரிய தியாகம். அதை என் பையன் எனக்கு நல்லா புரிய வச்சுட்டான். உன் பையன் ஃபியூச்சரை பத்தி உனக்கு இருக்கிற கனவுகளை விட என் பேரனோட ஃபியூச்சரை பத்தி எனக்கு ஜாஸ்தியா கனவுகள் இருக்கு. அது நிறைவேறணுங்கிற ஆசையில தான் ஆக்சிடென்ட்டுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டு குற்றத்தை நானே பண்ணதா போலீஸ்கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தேன். அந்த முயற்சி தோத்து போனதை நினைச்சு இப்ப எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஏனோ கடவுள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. இல்ல ரதி, இனிமே அந்த பொண்ணுக்கு நினைவு திரும்பி பழைய வாழ்க்கை கிடைச்சா அது கடவுளோட கொடைன்னு தான் சொல்லணும். இதையத்தான் மும்பை நியூரோ சர்ஜன் அசோக் கெய்க்வாட சொல்லிட்டு போனாரு. அவரு அவளோட அத்தனை டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சுருக்கமா ஒரு விஷயம் மட்டும்தான் சொன்னாரு. கண்ணுக்கு தெரியாத ஒரு இடைவெளி உண்டாக்கி அதனால ஃபெயிலியர் ஆன ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் மாதிரி தான் இப்போ அவளோட நர்வஸ் சிஸ்டம் இருக்குன்னு சொன்னாரு. அது எப்ப வேணா சரியாகலாம், இன்னைக்கு கூட சரியாகலாம், 10 வருஷம் கழிச்சு கூட சரியாகலாம், லைஃப் டைமுக்கும் சரியாகாம போகலாம். ஸோ இனி அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல எந்த பயனும் இல்லை. ஆமாமா, அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். மற்றதெல்லாம் வீட்டில் வந்து டீட்டெயிலாக சொல்றேன். பாய். சார் சார் சார், என்ன? அந்த பொண்ணுக்கு நினைவு வந்துடுச்சு. வாட்? ஆர் யூ ஷூர்? எஸ் சார். பேசுறாளா? பேசுறா சார், நீங்க போய் பாருங்க. ஓகே, நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீங்க போங்க. சார், நான் நரேன் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். ஒரு அப்பாவி பொண்ணு உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் மை பிளஷர். பொதுவா டாக்டர் கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அது இப்போ உண்மையாயிடுச்சு. என்கிட்ட யாராவது கடவுள் யாருன்னு கேட்டா நிச்சயமா உங்களை தான் சொல்லுவேன். தப்பா சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் சார். இனி நம்மால அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்னு முடிவு பண்ணி அதை என் ஒய்ஃப்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அடுத்த நிமிஷம் டாக்டர் உள்ள வந்து அந்த பொண்ணுக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? பாவம், இவளை நிறைய நாள காப்பாற்ற முடியாது அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. அதான் அவர் காப்பாத்திட்டாரு. அப்படி பார்த்தா கூட கடவுள் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருந்திருக்கீங்க. உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அப்போ நான் பேஷண்ட்டை பார்க்கலாமா? ஷூர். தேங்க்யூ. அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு சொல்லுமா? வாங்க சார். வாக்குமூலத்துல அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த பொண்ணு வழக்கமா போற கம்ப்யூட்டர் கிளாஸை முடிச்சிட்டு தான் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஜேசி ரோட்டுக்கு வந்திருக்கான் சார். ஓகே. சிக்னலை தாண்டி ஓரமா போயிட்டு இருக்கும்போது காது அடைக்கிற மாதிரி நான் ஸ்டாப்பா ஒரு கார் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வந்திருக்கு. கார் நடு ரோட்ல வந்துட்டு இருந்ததுனால அந்த பொண்ணு நாம ஓரமா தானே போறோம்னு சொல்லி ஓரமா போயிட்டு இருந்திருக்கா. ஆனா அந்த கார் திடீர்னு அவளை நோக்கி வந்ததுனால அவ பயந்து போய் நடு ரோட்டுக்கு வந்திருக்கா டாக்டர். ஆனா அதே வேகத்துல மறுபடியும் நடு ரோட்டுக்கு திரும்பின கார் அந்த பொண்ணு மேல பயங்கரமா மோதிருச்சான். அதாவது திட்டமிட்டு கார் ஹார்ன் அடிச்சு தன்னை அலக்கழிச்சு அந்த கார் தான் மேல மோதினதா அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்திருக்கா டாக்டர். ஓகே. கார் டிரைவர் யாரு, எப்படி இருந்தா, காருக்குள்ள யார் யார் இருந்தாங்க, அதை பத்தி ஏதாவது சொல்லுச்சா? ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கா டாக்டர். கார் மோதி பலமா தலையில அடிபட்டும் அந்த பொண்ணு எதிர்த்து பார்த்திருக்கா. டிரைவர் சீட்ல 15 வயசுல செவப்பா ஒரு பையன் உட்காந்து டிரைவ் பண்ணிருக்கான் சார். அவளை பார்த்தவனே சிரிச்சுக்கிட்டே காரை வேகமா திருப்பிக்கிட்டு போயிருக்கான் சார். அந்த முகத்தை தன்னால மறக்கவே முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்றா சார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, மயக்கமாயிட்டேன்னு சொன்னா அந்த பொண்ணு. என்கிட்ட சொன்னதை அவ கோர்ட்ல சொல்ல வேண்டியதுதான் பாக்கி.
கோர்ட்ல சொன்னா என்ன நடக்கும் சார்? கண்டிப்பா சம்பந்தப்பட்ட பையன் பிரதாப்புக்கு தண்டனை கிடைக்கும். அவன் சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் வரேன். இல்ல வக்கீல் சார், அப்படி நீங்க குறுக்கு விசாரணை பண்ணி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ம். ஓ, அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றீங்களா? பொறுமையாரு. எனக்கு என்னமோ அவளோட அப்பா அந்த அளவுக்கு போக மாட்டாருன்னு தோணுது. சரி சரி, போய் பாருங்க. ஓகே. வக்கீல் என்ன சொல்றாரு ரதி? பிரதாப்ப விடுதலை பண்ணிடுவாங்கன்னு சொல்றாருல? எப்ப விடுவாங்கன்னு சொல்லல. கேஸ்ல இருந்து எப்படியும் பையனை ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொன்னாரு. பொண்ணு உயிர் பொழைச்சு வாக்குமூலம் கொடுக்கற அளவுக்கு வந்துட்டால. இப்ப நம்ம முக்காவாசி கிணறு தாண்டிட்டோம்னு சொன்னாரு. அப்புறம் என்ன ஷியாம்லா, பிரதாப் இன்னும் 4 நாள் கழிச்சு கூட ரிலீஸ் ஆகட்டுமேம்மா. அவன் தான் ரிலீஸ் ஆக போறான்னு தெரிஞ்சு போச்சுல்ல. இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாமா? ரதி, ஆமா, ஏதோ குறுக்கு விசாரணை பத்தி வக்கீல் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியே, என்னது அது? அந்த பொண்ணு அவளோட ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கார் என்ன இடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்ல முடியும். ஆனா காரை யாரு டிரைவ் பண்ணதுன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அது அவளோட அப்பாவோட தூண்டுதலா இருக்கும்னு சொல்றாரு. அத நாம குறுக்கு விசாரணை பண்ணி மடக்கிடலாம்னு சொன்னாரு. சரி, இடிச்சது ஏதோ ஒரு காரு, மோதினது ஏதோ ஒரு டிரைவர். பெரியப்பா கார் டயர்ல இருந்த ரத்தத்தை பத்தி கண்டிப்பா இஷ்யூ ரைஸ் ஆகும். அது ஏதோ ஒரு நாய் பூனையை இடிச்சதுன்னு கூட சொல்லிக்கலாம். அது சரி, ஆக்சிடென்ட் நடந்தப்போ அவ தன்னோட உயிரை மட்டும்தானே காப்பாத்திக்க பாத்திருப்பா. கார் ஓட்டுனது யாரு, கார் நம்பர் எல்லாம் என்னன்னு பாத்திருப்பாளா? அது முடியாதுல்ல. இந்த ஒரு பாயிண்ட் போதும் வக்கீல் வாதாடுறதுக்கு. இல்லம்மா, என்னோட நம்பிக்கை என்ன தெரியுமா? இனி வக்கீலுக்கு இதுல பெருசா வேலை இருக்காது. ஏன்னா அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல தன்னோட நினைவை இழந்துட்டா. இப்பதான் மீண்டு வந்திருக்கா. அவளுக்கு அடிபட்டு விழுந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அடிச்சு போட்டு போனது காரா, பஸ்ஸா, லாரியான்னு எதுவுமே தெரியாது. இப்படிதான் அவ ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பா. அதே நரேனும் வந்து சொல்ல போறான் பாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிதானே நடக்கும்? ரதி சொன்னது நிஜமா இருக்க there are lot of chances. அப்புறம் கேஸை உடைக்கிறது ரொம்ப சிம்பிள். இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அத பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. அந்த பொண்ணு உயிர் பழிச்சு வந்தானா பிரதாப்ப ரிலீஸ் பண்ணி கொடுக்கறது உறுதின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிருக்காங்க. அந்த வாக்குறுதியை காப்பாத்தி கொடுத்தாங்கன்னா அதுவே எனக்கு போதும். வாங்க மாப்ள. என்ன நரேன், ஏன் சைலண்டா இருக்க? அந்த பொண்ணு என்ன சொன்னா சொல்லு. சொல்லுங்க மாப்ள. அந்த பொண்ணு போலீஸ்ல கொடுத்திருக்கிற வாக்குமூலம் நமக்கு சாதகமா இல்ல. சாதகமா இல்லைன்னா எப்படி? என்ன சொன்னா? என் மேல மோதின காரை ஓட்டுனது பிரதாப்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டா. பிரதாப்பன் பேர் சொன்னாளா? இல்ல, பேரை சொல்லல, அடையாளம் கரெக்டா சொல்லிட்டா. அவனோட கலர், ஃபேஸ். ரோட்ல ஓரமா போயிட்டு இருந்த என் மேல வேணும்னே வந்து காரை மோதிட்டான் அப்படின்னு சொல்லிருக்கா. ரேஷ் டிரைவிங், மர்டர் அட்டெம்ப்ட், நாம எதிர்பார்த்தது எல்லாமே நம்ம கைமீறி போயிடுச்சு. இனி கோர்ட்டோட தீர்ப்பை டைஜஸ்ட் பண்ண நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். தீர்ப்பு எது வந்தாலும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஹலோ சார். எஸ், என் பேர் ஆகாஷ். சொல்லுங்க. நான்
பிரதாப்புடி சித்தப்பா. ஓ, அவனை பார்க்கணும். பார்க்கலாமா? சித்தப்பாவா? சின்ன பையன், பார்த்தா பாவமா இருக்கு. சரி, போய் பாருங்க. தேங்க்யூ சார். சித்தப்பா, எதுக்கும் கவலைப்படாத. அதான் நாங்கள் இருக்கோம்ல. நீங்களாம் வீட்டில் தான் இருக்கீங்க, அண்ணா நான் தான். நீயும் வீட்டுக்கு வந்துடலாம்டா. அதுக்கு தானே போராடுறோம். அந்த அக்காவுக்கு நினைவு திரும்பி எனக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்ததா பேசிக்கிறாங்க சித்தப்பா. ஏண்டா, அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துட்டா உடனே ஜட்ஜி உனக்கு தண்டனை கொடுத்துருவாரா? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. உன்னை இங்கேருந்து அவங்க கோர்ட்டுக்கு கூட்டு போவாங்க. நாங்களும் கூட வருவோம், பயப்படாத. ஜட்ஜோ வக்கீலோ உன்னை கேள்வி கேட்டா அந்த பொண்ணு தான் குறுக்க வந்து விழுந்தா அப்படின்னு சொல்லு, சரியா? அந்த அக்கா நம்ம வண்டி முன்னாடி வந்து விழுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சித்தப்பா. இங்கேருந்தோ சைட்லேருந்து வந்து விழுந்தாங்க. நான் கூட டக்குன்னு பிரேக் அடித்தேன். அதனால தான் அவங்க மண்டையில் மட்டும் அடிபட்டுச்சு. இல்லைன்னா அவங்க ஸ்பாட்லேயே டெட்டாக இருப்பாங்க. நீ இப்படி சொல்ற, ஆனா அந்த பொண்ணு நீ வேணும்னே அவன் மேல காரை கொண்டு போய் இடிச்சேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கா. அதுக்கு என்ன சொல்ல போற? என்ன சித்தப்பா, நான் போய் அப்படி பண்ணுவேண்ணா? நீங்கள் தானே எனக்கு கார் டிரைவிங் சொல்லி கொடுத்தது. டிரைவ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு சின்ன மூவ் தெரிஞ்சா கூட ஸ்பீடை கண்ட்ரோல் கொண்டு வர சொல்லி சொல்லுவீங்க. நான் போய் வேணுன்ட்டே மோதுவேண்ணா? அப்போ அவ தான் குறுக்க வந்து விழுந்தாங்கிற, அப்படித்தானே? ஆமாம் சித்தப்பா, நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? இப்போ என் சந்தேகம்லாம் அந்த பொண்ணு மேலதான். வாக்குமூலம் கொடுத்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அவ போய் சொல்லியிருக்கா. ம், நிச்சயமா போய் தான் சொல்லிருக்கா. எதுக்கு போய் சொல்லியிருப்பா? எதையோ மறைக்க. அந்த உண்மை வெளியே தெரிஞ்சா அவளுக்கோ இல்லை அவள் அப்பாவுக்கோ பிரச்சனை வரலாம். அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோன்னா அவளை உள்ள தள்ளிட்டு உன்னை வெளியே கொண்டு வந்துடலாம். சித்தப்பா, இந்த அக்கா ஏன் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம காரில் வந்து விழுந்திருக்க கூடாது? ஆமாம் சித்தப்பா, நேற்று நைட்லேருந்து என் மைண்டில் இதான் ஓடிட்டுருக்கு. எனக்கும் அப்படி தான் தோணுது. என் ஃப்ரெண்டு ஜெயகிருஷ்ணனோட அக்கா இதே மாதிரி தான் ட்ரெயின் முன்னாடி விழுந்து சூசைட் பண்ணிட்டாங்க. எதனால்? லவ் ப்ராப்ளம். நம்ம காரில் விழுந்த அக்கா கூட லவ் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம்ல. சரி, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ எதையும் நினச்சி குழப்பிக்காம தைரியமா இரு. வரேன்டா. என்ன ஆகாஷ், பேசணும்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்க? என்னை விட உனக்கு கிரிமினல் சென்ஸ் ஜாஸ்தி தானே? முறைக்காத. ஜிடிபியா இருந்தல கொஞ்ச நாள், அந்த சென்ஸ்ல தான் கேட்டேன். விஷயத்த சொல்றியா? பிரதாப் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? அந்த பொண்ணு தான் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோட இவன் காருக்கு குறுக்க வந்து விழுந்ததாவும், அதனால தான் அவனால சடன் பிரேக் அடிக்க முடியலன்னு சொன்னான். அப்போ அந்த பொண்ணு மேல சூசைட் அட்டம் ட்ரை பண்ணதுக்காக ஏன் கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது? ஏன்னா நான் தான் அவனுக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தேன். ஸ்பீடா, அதே சமயம் சேஃபா எப்படி கார் ஓட்டணுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். நான் கற்றுக் கொடுத்த டிரைவிங்ல எதிர்க்க வந்தவன் எவ்வளவு வேகமா வந்தாலும் அவனால சேஃபா வண்டியை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும், சேஃபா விலகி போகவும் தெரியும். ஸோ தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோட அந்த பொண்ணு குறுக்க வந்து விழுந்ததுனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கணும். நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணு தற்கொலைக்காக பிளான் பண்ணி கார் குறுக்க வந்து விழுந்துட்டான்னு கதை கட்டி கேஸ திசை திருப்பி பிரதாப் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க வைக்கலான்னு பாக்குற, அப்படிதானே? ஏன் நினைக்க கூடாது? ஒரு டெமோ மாதிரி அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி பிரதாப்பை டிரைவ் பண்ணி காட்ட சொல்லுவோம். என்ன சொல்ற? அது சட்டம் நம்பாது. கண்ணால பார்த்த சாட்சியும் ஆதாரத்தையும் தான் சட்டம் ஏத்துக்கும். அந்த சாட்சி எப்பாவா இருந்தா? பேரனை காப்பாத்துறதுக்காக தாத்தாவை சாட்சி சொல்ல வைக்க போறியா? எனக்கு என்னமோ இது இந்த கேஸ்ல ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. இருந்தாலும் அங்கிள் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா முடிவெடுக்கலாம். வா. அங்கிள். என்ன? அப்பா, நம்ம பிரதாப்பை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு.
அந்த திட்டத்துக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா பிரதாப்பை காப்பாத்திடலாம். சொல்லு. அந்த பொண்ணு ஒண்ணு எதிர்ச்சியா கார்ல அடிப்படல, தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் நம்ம காருக்கு குறுக்க வந்து விழுந்திருக்கா அப்படின்னு நீங்க கோர்ட்ல சொல்லணும். மத்தத நாங்க பாத்துக்கிறோம். அப்படியெல்லாம் பொய் சொல்ல முடியாது. அப்படி யார் சொன்னாலும் கோர்ட் அதை ஏத்துக்காது. கோர்ட் ஏத்துக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம். நீங்க ஏன் பொய் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதே பேரை நான் காப்பாத்துறதுக்காக நீங்க தான் காரை ஓட்டுனீங்கன்னு பொய் சொல்லலையா? பொய் தான். அது மத்தவங்க சொல்லி சொன்ன பொய் இல்ல, என் மனசாட்சி எடுத்த முடிவு. வாழப்போற பேரனுக்காக வாழ்ந்து முடிச்ச தாத்தா தண்டனையை ஏத்துக்க முன் வந்த முடிவு. இப்ப நீ சொல்ற மாதிரி நான் பொய் சொன்னா அது சட்டத்தை ஏமாத்துறதை விட என் மனசாட்சிக்கு விரோதமாயிடும். அதை நான் செய்ய மாட்டேன். அதையும் தாண்டி அந்த பொண்ணு தானாதான் என் கார்ல வந்து விழுந்திருப்பான்னு என் உள்ளுணர்வு சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா அதை நிரூபிக்க ஆதாரம் இல்லையே, நான் என்ன செய்ய? அதான் நடக்கிறது நடக்கட்டும்னு மனசை பக்குவப்படுத்திக்கிட்டேன்.